அந்த விஷயம் என்னாச்சு? சொதப்பிருச்சு. நீ போனா அப்படிதான். வாசித்து என்னடா படிப்பெல்லாம் எப்படி போகுது? போகுது. ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல போய் யூ டர்ன் அடிச்சு ஸ்ட்ரைட்டா போகுது. சும்மா இத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா படி. யோ, அவன் படிப்பான். சும்மா படின்னு உயிரை போட்டு எடுக்காத. அந்த செக்கெடு இந்தாங்க. சித்து, காலேஜுக்கு போகும்போது இந்த செக்கை பேங்க்ல கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. அப்புறம் இது வீட்டில் ஏதோ துணி தைக்கிறதுக்கு கொடுக்கணும். நாங்கள் அதையே கொண்டுகிட்டு போய் டவுன் டெய்லர்ட்டு கொடுத்துரு. சரிங்க. சித்து இங்க வா. வர வர இந்த புருஷோத்தமன் தொந்தரவு தாங்க முடியலப்பா. திவ்யா எங்க போனாலும் பின்னாலேயே சுத்துறான். தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அவன் கொஞ்சமாவது பயப்படுவான். இந்த பார், அவன் எங்கேயாவது பார்த்தா 4 தட்டு தட்டி வை. அடிச்சு கைய கால நொறுக்கினாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, சொல்லிட்டு விட்டுற மாட்டீங்களே. இல்ல சொன்னேன். அவன் சும்மா ரோட்ல போறது பார்த்தாலும் சரிங்க, புடிச்சு சாத்துன்னு சாத்தி விட்டுறேன். சாபாஷ். உன் பையன் நல்ல தைரியசாலியா? ஐயோ, என்ன மாதிரிக்காவே. பொய் சொல்றவங்களை கண்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. ஆனா எனக்கு பிடிக்குமே. இது ஓவர். கொஞ்சம் ஓவர் தான், பொறுத்துக்குங்க. துப்பாக்கி எடுத்தேன்னு வச்சுக்க. ஐயோ, இது ரொம்ப ஓவர். வாங்க. அண்ணா, சித்து வந்துட்டான். இனிமே நமக்கு வேலை கிடையாது. சித்து, இதுல அளவு ப்ளவுஸ்ல இருக்கு, தைக்க கொடுத்துரு. சரிக்கா. இந்த தடவை கையிலாம ஸ்லீவ்லெஸ்ஸா தைக்க சொல்லு சித்து. சரிக்கா. சித்து, எனக்கு 2 இன்ச் கழுத்து இறக்கமா வேணும் சித்து. போதுமாக்கா? அப்போ 4 இன்ச்சா வைக்க சொல்லு. சித்து, எனக்கு செஸ்ட் வைக்க சொல்லு. ஓ சைஸ் எனக்கு சூப்பர்ண்ணா. சித்து, 2 பேருக்கு முதுகு ஃபுல் ஓபன். இப்பவே எல்லாம் தெரியுதே. சும்மா இருங்க. முதுகு தெரியும். ஜாக்கெட் அழகு. ஆமா, ஜாக்கெட் அளவு குறைச்சிட்டே போனா இவனாவது ராக்கெட் விட்டுருவான். சும்மா இருங்க. அப்ப நான் வரேன்க்கா. சித்து, பூரியும் கடலக்கறியும் வச்சிருக்கேன், சாப்பிட்டு போயே. நான் சாப்பிட்டேன்க்கா, போயிட்டு வரேன். தம்பி, அண்ணா, கட்ட புருஷன் நம்மளுக்கே பூரி இல்லையா? பூரி கட்ட இருக்கிறதே இப்பதானே தெரியுது. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? உங்க 2 பேத்துக்கும் சித்து மேல ஆசை தானே? அவன் மேலையும் ஆசை இல்லையா? தாதா கோதால இறங்க போறாரு. ஓடுங்கடா. எந்த கடத்தால? சீமா பசும்பால்ல ஒரிஜினல் ஊட்டி டீ தூள் போட்டு டீ போட்டிருக்கேன். யாரும் குடிச்சுட்டு கடை கிட சொல்லப்படாது. நான் ஒரு இந்த கடை தாண்டா. போய் வேட்டையாடி விளையாடிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ண அனுப்பிட்டாங்க. இவன் தலை எடுத்துட்டான் அன்னைக்கு. போய் வச்சு விடுவா. என்ன தலை? உன் ரத்தத்துல ஆசீர்வாதம் பண்ணிருந்தீங்கன்னா வீரனாந்தவன் மாவீரனா இருப்பேன். கேவலம் கைது புலி மாதிரி இருக்கா. இவன் ரத்தத்துல என்ன ஆசீர்வாதம் பண்றீங்க? என்னோட ரத்தம் பி நெகட்டிவ்டா. முத வேட்டைக்கு போகும்போது நெகட்டிவா போக கூடாது தான் இவன் ரத்தத்தை எடுத்து வச்சு விட்டா. இவன் டபுள் பாசிட்டிவ்டா. ஒன்னு ஓ பாசிட்டிவ், இன்னொன்னு எச்ஐ பாசிட்டிவ். இப்ப பாருங்க தலை, இங்க அமைதி பூங்காவா இருக்கிற கரைய அப்படியே கலவர பூமி ஆக்கி ரணகலப்படுத்திட்டு வர. ஏன்டா கஷ்டப்படுற? எங்க தலை கடன் கேட்டா இல்ல நான் சொல்றேன். நாங்க பாக்கிறதுக்கு தான்டா பனிமலை பத்திக்கிட்டோம். சவுண்ட் விட்டாலும் பஞ்சிட்டேல கவுறான்டா. எரிமலைன்னு எல்லா பொருளையும் எடுத்து எரிஞ்சிட்டேடா. இன்னைக்கு தான்டா கடையை ஸ்டார்ட் பண்ண. ஸ்டாப் பண்ணிடாதடா. நானும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்டா. ஸ்டாப் பண்ணிடாதடா. இந்த கடை காலி. கந்து வட்டி கடை வாங்கி கடை போட்டா. ஏன்டா அப்படி பண்றாங்க? நீயே கந்து வட்டிக்கு கடை வாங்கி கடை வைக்கும் போது நாங்க கடன் கேட்டா கடை அன்பை முறிக்குன்னு போடா போடுற. இப்போ உங்க எலும்பை முறிக்கிறதா? அடி ஒண்ணு கிட்டி மாதிரி விழுது பாரு. நான் பாக்கதான் ஜானு ஃபைட்னு வந்துட்டா ஜாக்கெட் ஜானு. தல, இது சும்மா ட்ரைலர். மெயின் பிக்சர் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். ட்ரைலர் சும்மா பிரம்மாண்டமா தான்டா இருந்துச்சு. யூ ஆர் அண்டர் செலக்டட். ஓகே தல. நீ தான்டா என்னோட சிசிய. தேங்க்ஸ் தல. நீங்க எல்லாம் யாரா? என்னது? நாங்கலாம் யாரா? பார்த்தா தெரியல. ஆட்டோவுல சும்மா பாஸ்டா வந்து பட்டுன்னு பிரேக் போட்டு சும்மா சட்டுன்னு இறங்கி அப்படியே ஒரு கேங்கா பட்டு வந்து நிக்கிறப்ப எங்களை யாருன்னு உனக்கு தெரியலடா? தெரியலையே. ஏண்டா இவ்வளவு ஐட்டம் வெயிட்டுமா கட்டு மஸ்தோட பாடியை வச்சுக்கிட்டு உடம்ப முறுக்கேத்தி டெரரா பேச வச்சுக்கிட்டு ஒரு கெத்தா இவ்வளவு தனாட்டா வந்து நிக்கிறோமே, இத பார்த்து தெரியல உனக்கு? தெரியலையே. டவுசர் தெரிய, லுங்கிய தூக்கி கட்டிட்டு நிக்கிறோமே, இப்ப கூடமா தெரியல? ஓஹோ, நீங்க எல்லாம் ராஜ்கிரண் ரசிகர்களா? காமெடி பண்ண கூடாது. நாங்களா ரவுடிங்கடா, ரவுடிங்க. அப்ப நீங்க சிரிப்பு ரவுடிகளா? இப்படி அடிக்க மாட்டாரடா. அப்ப எப்படி அடிப்பாங்க? கட்டைய கொஞ்சம் கூட.
எப்படி தாத்தா இந்த ஏரியாவை மாத்தணும். ஸ்டேடியே மாத்தணும்டா. ஏண்டா குடுவா என்ன தெருவுல ஆளே இல்ல. மச்சான் ஆ. உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? ஊரே நம்மள கண்டு மிரண்டு போயிருக்காங்க. மச்சான் கத்து குத்து பாண்டிய ஐயோ நிக்கிறோம். பாண்டியா கத்துக்கிட்டு பாண்டி நம்ம டெரர் பார்ட்டி வச்சு. வெக்கமான சூடு சொர்ணத்துல ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் என்கிட்ட ஏது தல. தினம் தினம் இந்த பசங்களை அடிக்கிற கணக்கு வந்துற அடிக்க சொல்லி இந்த பசங்க 50 ரூபாய் பணம் கொடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம பணத்தை வாங்கிட்டு அல்வா கொடுக்குறீங்களா? மரியாதையா பணத்தை திருப்பி கொடு, இல்லன்னா இந்த கத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகுங்க. ஏண்டா பயவில்லையா கணக்கு வாத்தியார் அடிக்க சொல்லி காசு கொடுத்தீங்களே அந்த வாத்தியாருக்கு கராத்தே தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆமா சொல்லிருந்தா மட்டும் என்னடா பண்ணீங்க? அப்படியே ஓடுறதுக்கு தாண்டா. பல இடத்துல பல விதமா அடி வாங்கியிருக்கேன் தால. அந்த கணக்கு வாங்குற அடிச்ச அடி இருக்கு. அடியாது நான் எடிப்பே எடி கணக்கு வழக்கே இல்ல. போலத்து வந்ததே மறுபோல புத்தல. இந்த நுண்டி சகலா வேணா, இந்த பசங்க கிட்ட வாங்குற பணத்தை திருப்பி கொடு, இல்ல பணமா வாங்கிடுவேன். தல கையில 10 பைசா கூட இல்ல. ஏய் என்கிட்ட உங்க வேலை ஆட்டுறீங்களா? தல உங்ககிட்ட போய் நாங்க வாழாட்ட முடியுமா? எங்களை நம்பு தல. அப்ப கையில இருக்க கத்தியர் வாளை கொடுங்கடா, நாங்க கையிலாங்கல்ல போட்டு காசு ஆயிக்கிறோம். இதெல்லாம் டம்மிடா அட்டை கட்டி. வாங்குற பணத்துக்கு டிரைவர் சட்டை லுங்கி எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு போங்கடா. தல எங்க மான மரியாதை கப்பலே இருக்கு தல. உள்ள கோமணம் கூட கட்டல. தல பணம் தனியா எவ்வளவு வேணாலும் கவனிக்கிறோம். டேய் பாத்தா பாவமா இருக்குடா, போடா போகட்டும், இவங்கள மன்னிச்சு விட்டுலாம்டா. ஏன்டா குள்ள கத்திரிக்கா, அவனுக்கு கிட்ட பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட போண்டா பச்சி வடைன்னு 11 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு இப்ப கச்சி மாறவா பாக்குற? டேய் நம்ம ஆயுதத்தை எடுங்கடா. ஏன்டா கச்சி மாற பாக்குற? உன்னை தீர்த்துதான்டா பேசணும். டேய், அரிசி உனக்கு மருந்து அரிசி இல்லையா? ஓடுடா. டேய், தட்டி குத்து பாண்டி, உன்னை குத்து நட்டான்டா. டேய், இந்தா எங்க வா? சீன புரிஞ்சவரோட பெரிய சிவரா இருக்கேடா. நம்ம அப்பா கட்டினதாச்சு. போலாம் சித்து. என்னடி அவசரம், உட்காரு. ஐயோ எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போறேன். என்னடா யாரும் இல்ல, அதுக்கு என்ன பீதி கிளப்பு? ஆமா கதவை திறந்து விட பொண்டாட்டி செட் பண்ணிட்டல? ஆமா உன் பொண்டாட்டி மட்டும் நல்லா தூங்கணும், என் பொண்டாட்டி மட்டும் கொட்ட கொட்ட முடிச்சுனே இருக்கணுமா? டேய் தம்பி கூட பார்க்காம நான் விட்டு படுத்து கூட்டு போன தெரியுமா? அது ஏன் தப்பு. வர வர அண்ணங்கிற மரியாதை எல்லாம் போச்சு. என்னடா என்னடா உண்மையிலே ஒருத்தன் வர்றான். அதை ஏன்டா மெதுவா சொல்ற? உண்மையிலே ஒருத்தன் வர்றான். முகத்தை காட்டிட்டு போட அவனை பிடிக்க மாட்டேன். வாங்கடா சீக்கிரம். யாருகிட்ட விளையாட? டாய் மந்திரவாதி. டாய் ஈனப்பயல. பில்லி சோனியை வச்சு குழப்பம் நடத்துற திருட்டு பயல. எதையும் நேருக்கு நேரா வந்து பேசி கணக்கு தீக்கிற வீர பரம்பரைடா நாங்க. என்னடா நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரா வந்து ஓடி பாருடா. டாய் இன்னைக்கு நீயா நானாங்கறத பாத்துறலாம். வெளிய வாடா தருதல. ஏய் ஈஸ்வரி எங்க கூப்பிட்டீங்களா? யார் வந்திருக்கா பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். வராதவன் வந்திருக்கான். இதே இடத்துல வச்சு அவன் கணக்க தீர்த்துற. டேய் ரத்த காட்டேரி. டாய் மந்திரவாதி, உன் மகன் என் மகளை பாக்குறேன்னு ராத்திரி என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அவனை கைய கால உடைக்காம இங்க போக மாட்டேன்.
நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் மகனை வெளியே அனுப்புடா. ஏய், இன்னும் புத்தி வரலையா உனக்கு? எனக்கு சீதனமா கொடுக்க வேண்டிய பாதி சொத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. பூனை தலையில மந்திரம் பண்ணி என் கூட பிறந்தவளை வசியம் வச்சு மயக்கி கூட்டிக்கிட்டு ஓடி போன ஓடுகாலி பயலுக்கு ஒரு படி மண்ணு கூட தர மாட்டேன்டா. ஏய், நீயும் அப்பனும் தலையிலா நின்னு தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மாப்பிளை கிடப்பானடா. பாரு பாரு எங்க ஜோடி பொருத்தத்தை. குரங்குக்கு கிளிக்கும் பிறந்து மாடா கூறு கட்ட பயல. டேய், இப்ப சொல்றேன்டா, என் மகன் நடுஜாமத்துல உன் வீட்டுக்குள்ளார வந்து உன் பொண்ணை காதலிப்பான், அவ கழுத்துல தாலி கட்டுவான், அவளோட குடும்பம் நடத்துவான்டா. ஓ சொத்து புறைய கைக்கு வந்து சேரும், அத நீ பார்க்க தாண்டா போற. டாய் டாய், உன்னை கட்டி வச்சு அடிச்ச மரமும் அந்த சவுக்கு இன்னும் எங்கிட்ட தாண்டா இருக்கு. உன் மகன் இன்னொரு தடவை என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவன் அதே மரத்துல கட்டி வச்சு இந்த சவுக்கால் அடிச்சு அவன் தோலை உரிக்கல. நான் பெரிய பரம்பரையில பிறந்தவன் இல்லடா. அன்னைக்கு நீ அடிச்ச அடிய திருப்பி கொடுக்கத்தான் என் மகனை சிங்க மாதிரி வீரனா வளர்த்து வச்சிருக்கேன். இதோ புருஷோ. எங்க குலதெய்வம் சூளக்கருப்ப மீது ஆன முத்து கருப்ப, முனி வீரப்ப, முடிசூடா முக்காளி, கேரளத்து பகவதி, கொல்லிமலை கொடியமுனி. ஐயா மறந்து போச்சே. அப்ப அடுத்து என்ன சொல்லணும்? ஜெகன்மோகினி. ஏண்டா சிரிக்கிறீங்க? சகலகலா வல்லவன் என் மவன் உன் பொண்ணை பார்க்க வருமா, அவளை காதலிப்பான், அவ கழுத்துல தாலி கட்டி உன்னை பழிக்கு பழி வாங்குவான். என்ன கட்டி போட்டு அடிச்சியே அதே மரத்தை அறுத்து டபுள் காட்டு கட்டில் செஞ்சு உன் பொண்ணை கட்டி பிடிச்சி சுகமா தூங்குவான்டா என் மவன். எங்க முதல் இரவன பிறக்க போற குழந்தைக்கு குட்டி விக்கிற மாதிரி பேரு வைப்பமே. டேய் லூசு, முதல் இரவனுக்கு எப்பறா குழந்தை பிறக்கும்? பிறக்க வைப்பேன். அந்த டெக்னிக் எனக்கு தெரியும், ஆனா அது உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாதே. அப்படியா? என்னடா எப்படி சொல்ற? டாய் மந்திரவாதி, மந்திர தந்திரம் பண்ணி என் மகளை மயக்கணும்னு நினைச்சா உன் மகனை உயிரோட விட மாட்டான்டா. டேய், உன்னையும் உன் மகன்களையும் இந்த எட்டப்ப நரம்பு மேனேஜரையும் இப்பவே இங்கே என் மந்திர சக்தியால எரிச்சு சாம்பலாக்குற பாக்குறியா? மகனே, இந்த பெரிய மனுஷனை என் காப்பி முத்தப்ப மந்திரத்தால தெருநாயா ஆக்கி தெரு தெருவா அலைய விடுற பாக்குறியா? வேண்டாப்பா, என் மாமனார் ஒரு நாய ஊர் சுத்துறத என்னால தாங்க முடியாது. அவர் ராத்திரி கொலைச்சார்னா எனக்கும் திவ்யாக்கும் தூக்கம் வராதுப்பா. வாங்கி போடுறேன்டா. அப்படி அப்பாவை நாயா மாத்திரம் நான் தான் வாக்கிங் கூட்டு போவேன். நான் தான் புறம் வாங்கி போடுவேன். நான் யாருன்னு தெரியாம மோதுறானுங்களா? இந்த முட்டையை மந்திரிச்சு விட்ட அத்தனை பேரும் ரத்தம் கக்கி இங்கேயே சமாதி ஆயிடுவானுங்களா? பத்திரகாளி, இவனுங்க இங்கேயே ரத்தம் கக்கி சாவறத நான் பார்க்கணும். வந்திருக்கேன், சொன்னபடி செஞ்சிருவான் போல. நீனே இவனுக்கெல்லாம் போய் பயந்து. ஐயோ, அதை சொல்லல. வாங்க, அந்த முட்டையை உடைச்சு மூஞ்சில பூசிக்கிறேன். நாய மாத்தல. வீடு தேடி வந்து தகராறு பண்றவன் கை கால முடக்குறேன்டா. அப்பா, என் தாகத்தை இனிமேல் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வீரம். கொஞ்சம் பொறுத்துக்க, உன் தாகம் அடங்கறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னால பொறுத்துக்க முடியாது. பாத்தியாடி, உன் அண்ணனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு என் பையனுக்கு என்ன வேகம் பாரு. அவன் ரத்தம் எனக்கு எதுக்கு? இத்தனை நேரம் கத்தி பேசுனதுல என் தொண்டை வறண்டுருச்சு. அப்பா, ஒரு 10 ரூபாண்டா கூட போய் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். இதுதான் உன் வீரமா? இந்த 10 ரூபா போய் சர்பத்துல சேமியா போட்டு குடிப்போ. நல்ல அப்பா, நல்ல பிள்ளை. உள்ள போங்க. ஏ திவ்யா, நீ சாமி கிட்ட என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியும். மனசுல நினைச்ச மாதிரி அழகான புருஷன் தானே கேட்டேன். ஆஹா, திவ்யாக்கும் ஆசை வந்துடுச்சு. நீ நினைச்ச மாதிரியே அழகான புருஷன் இதோ வந்துட்டேன். பயப்படாத திவ்யா, நான் பின்னாடிதான் சுத்துவேன், உன்னைத்தான் காதலிப்பேன்னு உங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரமே நாள் குறிச்சிருவேன். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. மாமாக்கு தெரிஞ்சா சொன்ன வாய் ரெண்டா கிழிஞ்சிரும். கிழிஞ்சா தைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ சும்மாரு. திவ்யா, நம்மளுக்கு கல்யாணம் நடந்தே தீரும், அது விதி. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னுடைய அறிவும் உன்னோட அழகும் இருந்தா இந்த உலகத்தையே கட்டி ஆளுவா என் மகன், கட்டி ஆளுவா. உன் அழகும் உன் அறிவோட பிறந்துட்டா குலதெய்வம் மூக்கறுப்பு மூக்காத்தா மேல ஆணையா சொல்றேன்.
ரத்த காட்டேரி ஏதி விட்டு உன்னை ரத்தம் கக்க வைக்கல. நான் மந்திரவாதி மகன் இல்லடா, மந்திரவாதி மகன் இல்ல. ஐயோ, பெருசா எடுக்கிறானே. இந்தாங்க. என்னது இது? சிட்டுக்குருவி லேகியம். சிட்டுக்குருவி லேகியம்னா சிட்டுக்குருவி கிட்ட கொடுக்க வேண்டியதானே, என்கிட்ட எது கொடுக்குற? ஐயோ, இது அந்த மேட்டர். இத சாப்பிட்டா சிட்டுக்குருவி போல பறப்பீங்க. பறந்து போய் பறன மேல உட்காந்துப்பேனா? எனக்கு இந்த மேட்டர்லாம் வேணாம். எனக்கு பிடிச்சதெல்லாம் ஒரே மேட்டர் தான். என்னது? டொட்டடை. ஐயோ, நீங்களும் இருக்கீங்களே. நம்ம சித்து ஹீரோ மாதிரி ஸ்டைலா வந்தான். என்ன வீரம், விட்ரா கையின்னு ஒரே வார்த்தை. அந்த புருஷோத்தமனே பயந்துட்டான். ஆம்பளன்னா சித்து மாதிரி இருக்கணும். அடி பாவி, நானும் மூச்சை இழுத்து வாயை கிழிச்சு டெய்லி வாசிக்கிறேனே, ஒரு நாளாவது என்ன பாராட்டி இருக்கியா? ஆமா, உனக்கு அந்த சித்து மேல ஆசை தானே? ஐயோ, ஆசை இருந்தா வெக்கப்படாம தைரியமா சொல்லு. கமலா, கமலா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? அதே மறந்துட்டீங்களா? 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல என்னைக்குமே வராத ஆசை இன்னைக்கு வந்திருக்கு. நான் செம்ம மூட்ல இருக்கேன். இன்னைக்கு விடிய விடிய உன்னை தூங்க விடாம நான் செமையா சந்தோஷப்படுத்த போறேன். சீ, போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவகிட்டமா லைட்டா அணைச்சிடுவா? வேண்டாம் வேண்டாம், இத வெளிச்சத்துல பார்த்து ரசிக்கணும். ஆசையை பாரு. இதோ அவுத்துட்டேன். முழு முழுன்னு என்ன ஒரு சேப்பு, செம்ம கட்ட. பார்த்து ரசிச்சது போதும். காரக்குறிச்சி தாமோதர் செஞ்ச உருப்படி சூப்பர். போங்க, எங்க அப்பா பேர் கள்ளக்குறிச்சி தண்டபாணி. 30 வருஷ பலாமரத்தை உருட்டி பரட்டி கடைஞ்சி செதுக்கி செஞ்ச வாத்தியமாச்சே, சும்மாவா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என் உயிருக்கு உயிரான மிருதங்கத்தை பத்தி தான். அடச்ச, அடிக்கட்டுமா? அடிச்சாலும் சரி, கிழிச்சாலும் சரி, என் தலை வீதி. எங்க போறீங்க? சொன்னா கேளுங்க, பேசாம படுங்க. அடி அடிக்கிறான், கேட்டல? அவன் அடிப்பான், கிழிப்பான், அவனுக்கு வேற வேலை இல்ல. நாம நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு மூடு வந்துடுச்சு, மூடு வந்துடுச்சு. பட்டைய கலப்ப பாரு. நல்ல செம மூட்ல இருக்கேன். நான் மூட வீட்டுல இருக்கேன். புருஷனை பேச. உன் படுக்கையறையில் நான் கட்டிலா புத்தகமா? போடி போடி புண்ணாக்கு, போடாத தப்பு கிடக்கு. என்ன? வா. பின்னாடி வா. அண்ணே, நான் கொண்டு போறேன். அப்பா பார்த்தா சத்தம் போடுவார் திவ்யா. அண்ணே, இன்னைக்கு மட்டும் வேணாம் திவ்யா. அண்ணே. ஐயோ, போ. ஏய், விஜய், உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ. இதோ வரேன். நீ
சும்மா ஆ, பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கால்ல யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா? ஐயே, அப்புறம் ஏன்டா நிக்கிற போடா. அண்ணன் பார்த்தா ஏதாவது குழப்பம் வருமோ? பார்க்காத மாதிரி கொடுத்துட வேண்டியதான். என்னது எல்லாரும் என் பொண்டாட்டி பின்னாலே சுத்துறாங்க? ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்தா நடால என் பொண்டாட்டி கட்டி பிடிப்போம். நான் சொல்றத கேள. என்னடா நீ சொல்றது நான் கேட்கணும்? என் கைப்படாத கமலாவை இப்படி கசக்கி இதே மாதிரி உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சு உருண்டு நான் பழிக்கு பழி வாங்கல. கூப்பிடுறேன் உன் பொண்டாட்டிய. உருண்டு